ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போல வெயிட்டனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தி வைத்தடி போற்றுகின்றேனே. சரணம் சரணம் சரணம். அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து வித்தை பழி புய வைத்த வித்தகனே சர்க்குருவே. விண்ணி வரும் வீந்து நிற்கும் வித்தியை எமக்களித்து கண்போல் காத்து நிற்கும் சர்க்குருவே போற்றி போற்றி. ஸ்ரீராம ஜெய. அனைவருக்கும் வணக்கம். சென்ற வீடியோவில் ஆட்சி வீடுகள் பற்றி முழுசாக பார்த்தோம். எந்தெந்த வீடு எங்கெங்கே ஆட்சியாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ராகுக்கு அதுக்கு வீடு இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ அடுத்தது என்ன பார்த்தோம்? உச்ச வீடை பற்றி பார்த்தோம். எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே உச்சம் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். அந்த உச்ச வீடு என்றால் என்ன? அதிக பலம் பெறக்கூடிய கிரகங்கள். உச்சம் என்றால் அதிக பலம் அப்படிங்கிறது தான் உச்ச வீடு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில்? நீச வீடுகள். கிரகங்கள் நீசம் பெறும் வீடுகள். அதை வச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நீச கிரகங்கள் என்ன பண்ணும்? அதாவது நீச கிரகங்கள், ஒரு கிரகம் நீசாயிட்டா தன்னுடைய பலத்தை முற்றிலும் இழக்கக்கூடும். என்ன? சத்தை சுத்தமாக இழந்துடும். அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் ஒரு நீசம் ஆயிடுச்சுன்னா அந்த நம்ம மெயின் கிரகம் நீசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவேன், நமக்கு பலனை தராது, கஷ்டம்தான் தரும் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கணும். தெரியுதா? ஒவ்வொரு கிரகமும் தன் உச்சம் அடையும் ராசிக்கு 7வது ராசியில் தான் தான் முழு பலத்தை இழந்து நீசமாகிறது. நல்லா பார்த்துங்க. உச்சம் பெற்ற ராசியில் இருந்து 7வது ராசியில் தான் தன் முழு பலத்தையும் இழந்து நீசம் அடைகிறது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். நீசம் என்றால் முழு பலத்தை இழந்து நிற்கிறது அப்படின்ற அர்த்தம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? நீச வீடுகள், எந்தெந்த கிரகம் நீச வீட்டில் நீசமாகிருக்கு, எங்கெங்கே நீசமாகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேஷத்தில் சனி நீசம். சனின்னு சொல்லக்கூடாது, சனி பகவான். மேஷத்தில் சனி பகவான் நீசம் அடைஞ்சிருக்கார். மேஷத்தில் ராகு கேது இந்த கிரகங்கள் நீசம் அடைஞ்சிருக்கு. கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்திருக்கிறார். கன்னியில் சுக்கிர பகவான் நீச்சம் அடைந்திருக்கிறார். துலாமில் சூரிய பகவான் நீச்சம் அடைந்திருக்கிறார். விருச்சிகத்தில் சந்திர பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். மகரத்தில் குரு பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். மீனத்தில் புதன் பகவான் அவரும் மீனத்தில் நீச்சமாகியிருக்கார். இப்போ பாருங்கள், சென்ற வீடியோவில் மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருந்தார். துலாமில் சனி நீசமாயிருக்கார். அப்படின்னா என்னங்க? மேஷத்துலேருந்து 1 2 3 4 5 6 7 துலாம். அதில் என்னங்க? மேஷம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4, சிம்மம் 5, கன்னி 6, துலாம் 7. பார்த்தீங்களா? அதாவது உச்சம் பெற்ற வீட்டில் இருந்து 7ஆம் வீட்டில் தான் அடுத்த கிரகம் நீசம் அடையுது. அப்படிங்கும்போது சூரியன் மேஷத்தில் உச்சம், துலாமில் இப்போ நீசம். சரிங்களா? இது நம்ம ஒரு ஃபாலோ பண்ணிக்கணும். உச்ச வீட்டிலேருந்து 7வது கிரகம் நீசம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் அப்படியே மாறும். இப்போ சனி மேஷத்துக்கு போயிட்டாரா, சூரியன் துலாமுக்கு வந்துட்டாரா. அதே மாதிரி சந்திரன் எங்கே இருந்தார்? ரிஷபத்தில் இருந்தார், அது உச்சம் பெற்றிருந்தார். இப்போ எங்கே இருக்கார்? விருச்சிகத்தில் வந்துட்டார். விருச்சிகத்தில் ராகுக்கு இது உச்சம் இருந்தது. இப்போது
ரிஷபத்தில் போய் நீசம் அடைஞ்சிட்டாங்க. இதே மாதிரி தான் ஆப்போசிட் அப்படியே மாறிடுவாங்க. ஆமாம். கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சுக்கிரன், துலாமில் சூரியன், விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் குரு, மீனத்தில் புதன். இதெல்லாம் நீச்சம் பெற்ற வீடுகள். அதாவது கிரகம் நீசம் ஆயிடுச்சு. நீசம் ஆயிடுச்சுன்னா இதில் பலன் கொடுக்காது, கஷ்டங்களை மட்டும்தான் கொடுக்கும். அதே இல்லாமல் இதில் திசா பலன்களை வச்சு இன்னும் கொஞ்சம் காலம் மாறும். ஆமாம், திசா பலன்கள் இதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் திசைகள் மாறும். ஆனால் இது உச்சம் நீசம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அக்ரூட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்றும் இல்லை, சந்திரன் 7ஆம் இடத்துல நீஸ் ஆகிட்டாரு அப்படின்னா அதுக்கு பலன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த உச்ச வீடு, நீச வீடு, அடுத்து பகை வீடு வருது. இதெல்லாம் நம்ம மனப்பாடம் கண்டிப்பாக அவசியமாக மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஆமாம். இப்போது இந்த வீடியோவில் நீச்சம் பெற்ற வீடுகள் அப்படின்னு பற்றி நம்ம எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே நீச்சம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இதே அடுத்த வீடியோவில் நாம் மூல திரிகோண வீடுகள் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அது அடுத்த வீடியோவில் அந்த மூல திரிகோண வீடுகள்லாம் என்ன, உச்ச கிரகத்துக்கும் நீச கிரகத்துக்கும் அடுத்தபடியாக மூல திரிகோண வீடுனா அது என்ன பலம் பெற்றிருக்கா இல்லை பலம் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் நீசம் பெற்ற வீடுகள், சென்ற வீடியோவில் உச்சம் பெற்ற வீடுகள், அதுக்கு முன்னால் இருக்கும் வீடியோவில் ஆட்சி வீடுகள், அப்புறம் 12 கிரகங்கள், இதை வச்சு ஒவ்வொரு வீடியோவை போட்டு வரோம். இந்த ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் ஒவ்வொன்றா திருப்பி பார்த்தீங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். நீங்கள் படித்து தான் மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? இந்த வீடியோவை ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி திருப்பி பார்த்தாவே போதும், உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக பதிவாகிடும். மனசில் நின்றுட்டா போதும், இந்த ஒவ்வொரு கிரகங்களும் எங்கெங்கே நிற்கிது, எப்படி உச்சம் பெற்றிருக்குது, எங்கே நீச்சம் பெற்றிருக்கு, இதெல்லாம் மனசில் வச்சாவே போதும், நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜாதகராகிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.